கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கொஞ்சம் சவுண்டு கிருகிருன்னு இருக்கும், அதெல்லாம் பற்றி கண்டுக்காதீங்க. சப்வே சர்ஃபர்ஸ் ஏற்றிருக்கோம். சப்வே சர்ஃபர்ஸில் இது நிறைய கேம்ஸ் போடுவோம். அதில் இது ஃபஸ்ட்டு பார்ட்னே சொல்லலாம். நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன், உங்களுக்கு தெரியும். சென்னை ஜெயிக்கணும், சின்ன சுவாமியில் இப்போ மழை பெய்யணும், மழை பெய்யணும் இல்லை சென்னை சீக்கிரமாக ஜெயிக்கணும். ஸோ எல்லோரும் சென்னைக்காக ப்ரே பண்ணுவோம். நல்லா சென்னை ஜெயிக்கட்டும், கப் அடிக்கட்டும், தோனியோட ஃபேர்வெல் சூப்பராக முடியட்டும். டேப் டு ப்ளே கொடுத்துடலாமா? சவுண்டு கம்மி பண்ணுங்களா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் இந்த கேம் நான் இங்கே இந்த ஃபோனில் ஏற்றி நான் விளாட போகிறேன். அதனால டுட்டோரியல் வரும். என்ன பண்ணுறது, டுட்டோரியல் இது பண்ணி தான் ஆகணும். டவுட் ஃப்ரெஷ் நோஸ் வாவ். ரைட்டில் லெஃப்ட்டு லெஃப்ட்டு டபுள் டேப் ஃபார் ஓவர் போர்ட். இந்த ஸ்கேட் போர்டில் போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் ஆகிடுச்சா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி தான் எனக்கு. ஏன்னா இந்த கேம் விளாண்டு கிட்டத்தட்ட 2 years ஆகிடுச்சு. இன்னொன்று உங்களுக்கு இந்த வீடியோவில் சவுண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே நான் பால்கனியில் இருந்து தான் இது பண்ணுறேன். சும்மா பைக்கு கார் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ சவுண்டு கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா தான் போயிட்டுருக்குது. ஒரு இந்த ஃபோனில் என்னோடய ஹையஸ்ட்டு இப்போ 53 காயின்ஸு. அந்த ட்ரிக்கில் ஒரு டீ எடுத்தோம்ல, அந்த டீக்கு அப்புறம் ஒரு 6 எடுத்தாச்சு. இன்னும் வெறும் 4 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்தால் நம்ம அந்த ட்ரிக்கே முடிச்சிடலாம். எனக்கே இங்கே கடுப்பாகுது. அது ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்குது. ரோட்டில் நிறையா பைக்கு கார்லாம் போயிட்டுருக்கு. மேக்னெட் கைஸ், ஆஹா மேக்னெட் கழிச்சு, ஆஹா மொத்த காசு ஜெட் பேக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஜெட் பேக் எடுக்க. மொத்த காயின் எடுத்துடலாம். மேக்னெட் முடிய போது மேக்னெட் முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ காயின்ஸ் ஃபுல்லாக நம்மளாக தான் எடுக்கணும். ஒரு காயின் விடாமல் எடுத்தாச்சு. ஓடு. ரொம்ப நாள் கழிச்சானாலும் அந்த ஃபார்ம் இன்னும் குறையல. எனக்கு பிடிக்காத லெவலில் இந்த நடுவில் குச்சியாக இருக்கும். சைடில் ட்ரெயின் வரும், அது எனக்கு பிடிக்காது. ட்ரிக்கில் ஐ எடுத்துட்டோங்க. அப்போ ஒரு வழியாக ஐ எடுத்தாச்சு. இப்படியே போயிட்டுருக்கோம். போவோம், நல்லா தான் போகுது. ரொம்ப நாள் கழித்து விளாட்றதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்பா அடிச்சு தூக்கிட்டாங்க. ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நியூ ஹை ஸ்கோர் 2935. 500+ காயின்ஸ் எடுத்தா இருக்குது. செகண்ட் கேம் ஆட போகிறோம். ஆஹா திரும்பியும் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. எனக்கே இப்போ பிடிக்கல இந்த வெளியே உள்ளது. இனிமேல் நல்லா ஒரு இடத்த செட் பண்ணி அங்கே போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஏன்னா வெளியே ஃபுல்லாக பைக் அண்ட் காரோட அந்த நாய்ஸி எனக்கே பிடிக்கல. இப்போ வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று ஃபோனில் எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிசி வாங்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு ஃபோனில் எடிட் பண்ண நல்லா எடிட் பண்ணலாம். நான் என்னென்னா கொஞ்சம் ஆர்வக்கொலை. என்னாச்சு, எனக்கு பர்சனலாக ஒரு சேனல் ரொம்ப பிடிக்கும். AR Tech 7 அப்படின்ற ஒரு சேனலு. அந்த சேனலில் ட்ரிக்கி கிக்கே பிடிச்சாச்சு. அவ்வளோதான், போடு. இன்னும் ஒரே ஒரு லெட்ரு தான். போயிட்டே இருக்கோம். இன்னும் போகணும், ஜெயிக்கணும். இன்னும் நிறைய கேம்ஸ் இஸ் ஆன் தி வே. நிறைய கேம் விளாண்டாச்சு. இப்போ எடிட் பண்ணி போடணும். உங்களுக்காக டெய்லி ஒரு வீடியோ நம்மள்கிட்ட இருந்து வரப்போகுது. ஜம்பிங் ஷூ எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டேன், அது ரொம்ப பிடிக்காது. ரொம்ப காரும் பைக்குமா இருக்கா. ஸோ சத்தம் எனக்கு. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டாச்சு. ஆடெல்லாம் பார்க்கலாம் முடியாது. வெறும் 5 தான் இருக்குது, அதனால கீ யூஸ் பண்ண மாட்டேன். மிஷன் செட் 1 முடிச்சாச்சு. ஸோ ப்ரைஸ் தான் இனிமேல் அடுத்து. இது இல்லைங்க, இது அடுத்த ப்ரைஸா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு, நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.